ஸ்பெஷலாக சொன்னீங்களே இந்த சிலைங்களா? இந்த வருஷம் புதுசாக புல்லட் மாடல் ஒன்று வந்திருக்கு. இது 1.5 அடி, சரி, இது 4 அடி. விநாயகர் சிலை மட்டுமல்ல, நான் வந்து இந்த வருஷம் உங்கள் தொடர்பு என்னங்க? தொடர்பு வந்து என்னோட நம்பர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குங்கண்ணா. புக்கிங் பண்ணி விநாயகரும் சிவனும் கலந்த மாதிரியான மயிலில் விநாயகர் இருக்கார். வணக்கம், என் பேர் ராஜேந்திரன். நான் கரூரில் ஒரு 15 வருஷமாக களிமண் காகிதத்தூள் விற்பனை செய்து வந்துட்டுருக்கேன். நான் மண்பான தொழிலாளர் சங்கத்துடைய மாவட்ட தலைவரை பதவியில் இருக்கேன். என்னோட நான் வந்து கவர்மெண்ட் அரசு விதிமுறைப்படி களிமண் காகிதத்தூள் சிலைகள் மட்டுமே தயார் செய்து விற்பனை செய்து வருகிறேன். கலப்படமற்ற மாசு கருப்பத்தை அனுமதியோடு நான் எவ்வித ரசாயன பொருட்கள் கலக்காமல் சிலைகள் செய்து 14 வருஷம் விற்பனை செய்து வருகிறேன். இந்த வருஷம் புதுசாக புல்லட் மாடல் ஒன்று வந்திருக்கு. இந்த புல்லட்டு, இது ஈஸ்வரன் மற்றும் ஒரு 25 விதமான வாகனங்களில் விநாயகர் தயாரித்து இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்காக விற்பனைக்கு வைத்துள்ளேன். இது 1/2 அடி, சரிங்க. இது 1.5 அடி, சரி, இது 1.5 அடி, இது 2 அடி மண் பிள்ளையார், சரி, இது வந்து 3 அடி அட்டை சிலைகள், சரி, காகிதக்கூழ் சிலைகள், இது 4 அடி, இது வந்து 8 அடி இருக்குது, இது வந்து 10 அடி சிலை. அப்படி உள்ள ஆனால் நீங்கள் சொன்ன அண்ணா ஸ்பெஷலாக சொன்னீங்களே இந்த சிலைங்களா? புல்லட் விநாயகருங்களா? சரி சரி, இது வந்து காகிதக்குள்ளே செஞ்சது. சரி சரிங்கண்ணா. எத்தனை அடிங்கண்ணா இந்த சிலை? 10 அடி. 10 அடி வரைக்கும். சரி சரி. ஆனால் இங்கேயே தயாரிக்கிறீங்களாண்ணா இல்லை வேறு பக்கம்? இல்லை, சேலத்தில் எங்கள் தயார் பண்ணி சொந்தமாக தயார் பண்ணி போனோம். சேலத்துலேருந்து சொந்தமாக தயார். அங்கே ஒரு பிரான்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி சரி சரி. ஃபேக்ட்ரி வந்து சேலத்தில். சரிங்க. சேலத்துலேருந்து தயார் பண்ணி போனோம். சரி சரி. அப்படியே போய் பார்க்கலாங்களாண்ணா? ம். விநாயகரை எந்தெந்த மாதிரிங்கண்ணா செஞ்சுருக்கீங்க? இந்த ஒரு நந்தி மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. இது நந்தி. சரிங்க. ரொம்ப அழகாக இருக்காரு ஜம்முன்னு. இது நந்தி. இது நந்தி. ம், சரி. மயிலில் விநாயகர் இருக்கார். சரிங்க. இது குதிரை. சுமார் எத்தனை சிலைங்கண்ணா இருக்குது நம்மகிட்ட? இப்போ தச்சன ஒரு 200 சிலை இருக்குது. 200 சிலை இங்கே இருக்குது. சரி சரிங்கண்ணா. 150 சிலை குறையாது. சரிங்க. கரூரில் மட்டும் வாங்குறாங்கன்னா இல்லை வெளியிலிருந்து? வெளியே திருச்சி வெளியே ஒரு 8 மாவட்டத்துக்கு இருந்து சிலை போகுது. சரி சரி. 8 மாவட்டத்துலேருந்து நம்ம கடை சிலை எடுத்துருக்காங்க. சரிங்கண்ணா. கலருக்காகவும் சிலை அழகாக இருக்கிறாங்க, அளவுக்காகவும் கலருக்காகவும் இப்போ 8 மாவட்டத்துலேருந்து இங்கே சிலை இங்கேருந்து போகுதுங்க. சரிங்க. நம்மகிட்ட எத்தனை பேருங்க வேலை செய்கிறாங்க? கம்பெனியில் 10 பேர் வேலை செய்கிறாங்க. 10 பேர் வேலை செய்கிறாங்க. சரிங்க. போன வருஷம் இங்கே இருந்தீங்களாங்கண்ணா இல்லை? போன வருஷம் வந்து 6வது பிரிவு சந்துக்குள்ள இருந்தோம். சரிங்க. கடை சின்ன 6ல. சரி, பக்கத்தில். சரிங்க. இந்த வருஷம் தான் இந்த ஊரில் மாற்றிருக்கோம். சரிங்கண்ணா. ஆக்சுவலி இந்த வருஷம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். தும்பிக்கை இருக்கிறது. சரிங்க. வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த தும்பிக்கையோட லிங்கத்தை பிடிச்ச மாதிரி இருக்கு. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி பறவை மேலே இருக்கிறது, அது ஒரு தோசை புதுமாடல். எதுங்கண்ணா அன்னப்பறவை? இது அந்த பீஸ் அன்னத்து மேலே இருக்கிற மாதிரி. இந்த பாருங்க உள்ள அன்னப்பறவை மேலே இருக்கிறது. சரி. ராஜ அலங்காரங்களா? ராஜ அலங்காரம். சரிங்க. மயில் மேலே இருக்கிறது. அது சிவன் இந்த வருஷம் புது மாடலாக இருக்குது. சிவன். ஆனால் இப்போ புது மாடல்னா சிவன். ஓ, வித்தியாசமாக இருக்குது. அதாவது சரி, சில நேரில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதான் நம்மளுடைய கலைவன். விநாயகரும் சிவனும் கலந்த மாதிரியான சிவன் உடம்பு விநாயகர் தலை. ஓ சரி. சில நேரில் நிற்கிற மாதிரி, நேரில் நிற்கிற மாதிரியா இருக்கு. சரி சரி சரி. கிராண்டாக இருக்கு. நல்லா சிலையெல்லாம். அது உருவம் தெய்வம் வந்து நேரில் நிற்கிற மாதிரி கொடுக்கறதுல அப்படி கலையோட சிறப்பு அம்சம். அதுதான் அதை தர்றது. அது எங்கள் தொண்டு. சரி சரி. அல்ல அது தத்ரூபமாக இருக்கு. அந்த வார்த்தை வந்து தத்ரூபமாக இருக்கு. அவருக்கு தத்ரூபமாக இருக்கு, நேரில் நிற்கிற மாதிரி இருக்கு. சரி சரி. ஆனால் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? 15 வருஷமா இந்த கரூரில் பண்ணிட்டு. 15 வருஷமாக இருக்கீங்க. சரி சரிங்க. விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறீங்களா இல்லை எப்படிங்க? விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அப்போ அடுத்த வருஷத்துலேருந்து இந்த துர்க்கை பண்டிகைக்காக துர்க்கை சரிங்க எல்லாம் சிலை இந்த வருஷத்துலேருந்து வருது. சரி. அதுக்கு இந்த வருஷம் வாங்கிக்கலாம். சரி. சிலையோட
அவ்வளோ அழகாக நீ பார்க்கும்போது ஆமாம் ஆமாம், அவ்வளோ அழகாக இருக்குது. நான் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல. சரி, முழுவதும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அதை தெய்வத்தை நேரில் ஒரு நிற்க வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பாங்க. விநாயகர் சிலை மட்டுமல்ல, நான் வந்து இந்த வருஷம் இந்த புதுசாக இந்த வருஷம் ஆயுத பூஜைக்காக துர்க்கை சிலை வந்து ஒரு வருஷம் விற்பனை வந்திருக்கு. சரி, இனிமேல் வருஷம் துர்க்கை சிலை வருஷம் துர்க்கை சிலை எடுத்து செய்யலாம். சரிங்க. ஆனால் உங்கள் தொடர்பு எண்ணும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுங்கண்ணா. நம்ம விநாயகர் சிலை கடை வந்து கரூர் சேலம் பைபாஸ் செம்மடையில் வெங்கமடி பிரிவு ரோட்டில் இருக்குது. சரிங்கண்ணா. உங்கள் தொடர்பு என்னங்கண்ணா? தொடர்பு வந்து என்னோட நம்பர் 98 94 97 02 61. சரி. இன்னொரு நம்பர் வந்து 733 900. சரிங்க. 81 41. சரி. இது உங்கள் விசிட்டிங் கார்டு இதுதாங்கண்ணா? ஆமாம். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டா நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க. சரிங்க. ஆனால் இது என்னங்கண்ணா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குங்கண்ணா? புக்கிங் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க, நம்பர் போட்டு பில் நம்பர் போட்டு ஒட்டிருக்கோம். சரிங்க. முதல்ல புக் பண்ணிவிட்டா அவங்களுக்கு எடுத்து வச்சுருவீங்க. ஏங்கண்ணா புக்கிங் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து போயிடுவாங்க. அப்புறம் எடுக்கிறன்னைக்கு வந்து செவ்வாய் கம்பெனி எல்லாமே செவ்வாய் கம்பெனி தான் எடுப்பாங்க. சரிங்கண்ணா. அவங்கள விழா கம்பெனியெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து சிலை எடுத்து கூட ஸ்டேஜ் வைக்கணும். சரி சரிங்க. ஓகேங்கண்ணா. கடை வந்து 24 ஹவர்ஸ் இருக்குமா? 24 ஹவர்ஸ். சரி, இங்கே தான் தங்கி இருக்கீங்க. சரி சரி சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிங்க.